இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் இருக்கிற இடம் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற ஒரு தென்னை மரத்தோப்பு. நீங்கள் கீழே பார்க்குறீங்க, நிறைய தேவையில்லாத செடிகளெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு குழிக்குள்ள போட்டு வச்சுருக்குறோம். மனுஷனுடைய பார்வையில் இதெல்லாம் தேவையில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இதை குழியில் போட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை மக்க விட்டோன்னு சொன்னால் அது நல்ல ஒரு உரமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த தென்னை மரத்துக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரமாக மாறிவிடுகிறது. அநேக நேரங்களில் இப்படித்தான் நம்ம மனுஷனுடைய பார்வையில் நம்ம தேவையில்லாதவர்களாக காணப்படுவோம். மனுஷனுடைய பார்வையில் நம்ம குற்றமுள்ளவர்களாக காணப்படுவோம். மனுஷனுடைய பார்வையில் குப்பையா தூசியாக நம்ம பார்ப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ நாம் விசேஷித்தமானவர்கள். இந்த குப்பை மக்கும் பொழுது உரமாக மாறுதோ அதே போல தான் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகும் பொழுது ஒரு புதிய உயிரை கொண்டு வருகிறது. அப்போது நீங்களும் நானும் மனுஷரால் தூற்றப்பட்டாலோ மனுஷரால் ஒதுக்கப்பட்டாலும் தேவனால் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் அந்த உலகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாய் மாற முடியும். ஆகவே தேவனிடத்தில் சார்வோம். மனிதர்கள் குறைகளை சொல்லுவாங்க, தேவன் நம்மை உயர்த்த பயன்படுத்துவார். God bless you.